பெரியோர்களே, இப்பொழுது சொற்பொழிவு நடைபெற இருக்கிறது. சொற்பொழிவுடைய தலைப்பு தன்னை என்னை நினைக்க தருவானை என்ற தலைப்பு. தன்னை என்னை நினைக்க தருவானை என்ற தலைப்பிலே டி.கே. சஞ்சீவி அவர்கள் சொற்பொழிவாற்ற இருக்கிறார்கள். இப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தன்னை என்னை நினைக்க தருவானை. சுந்தரருடைய திருப்பாட்டில் நம்ம சாமியை நினைக்கணும்னாலும் அந்த சிவ வழிபாடு செய்யணும்னாலும் சுவாமியுடைய திருவருள் வேண்டும் என்று இந்த ஒரு வரியிலிருந்து நமக்கு புரியுது. தன்னை என்னை நினைக்க தருவானை. சாமி, நான் உன்னை நினைக்கணும்னாலும் உன்னுடைய திருவருள் எனக்கு வேண்டும் இல்லையா? அது வேண்டும். சாமி நினைச்சாதானே ஆகும். பாருங்க, ஒரு சிலர் சொல்லுவாங்க, முன்னவனாரின் திருக்கோயிலுக்கு போகணும் தான் நினைக்கிறேன், ஆனா என்னவோ தடுக்குது அப்படின்னுவாங்க. உண்மை. அது இப்போதைக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாத நிற்குது, ஏதோ தவக்குறைவு. ஆனா அந்த சுந்தரனுடைய திருப்பாட்டில் என்ன சொல்லுது? பண்டே மிக நான் செய்த பாக்கியத்தால் பரஞ்சோதி நின்னாமம் பயிலப் பெற்றேன். பண்டே என்றால் முன்னாடி. அதுல புரியுது. மிக நான் செய்த பாக்கியத்தால் பரஞ்சோதி நின்னாமம் பயிலப் பெற்றேன். ஐந்தெழுத்தை சொல்லுவது என்பது அவ்வளவு சிறப்பு உடையது என்று நம்ம அந்த சுந்தரனுடைய நெல்வாயில் அறத்துறை, திரு நெல்வாயில் அறத்துறையில பண்டே மிக நான் செய்த பாக்கியத்தால் பரஞ்சோதி நின்னாமம் பயிலப் பெற்றேன் என்று சுந்தரர் அந்த பாடல்ல பதிவு பண்ணியிருக்கிறார் இல்லையா? அதுபோல சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கணும்னா சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால். சுவாமி குடிக்கொள்ளணும்னா எப்படி ஆகுமானா ஆகும். எப்படி? அதுக்குண்டான தகுதி இருந்தா தானே. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவண தடைமொழி தாமரை ஆணே. 10ஆம் திருமுறையில் திருமூல நாயனார் சிவ வழிபாட்டுடைய பெருமையை மிக மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார். திருமூலர் 10ஆம் திருமுறை ஆசிரியர் திருமூல நாயனார் வடக்கிலிருந்து வந்தாருன்னா காசியிலிருந்து, கைலாயத்திலிருந்து காசி, கேட்டாராம், நேபாளம், திருப்பருப்பதம், ஸ்ரீசைலம் சொல்றோம் இல்லையா ஆந்திராவில், திருப்பருப்பதம், அப்படியே திருக்காலத்தி. இந்த மலைக்கு பக்கத்துல தான் காலத்தி. காலத்தி பக்கமா நம்ம இருக்கிறோம். திருக்காலத்தி, திருக்காரிக்கரை, இந்த வழியா போயிருக்காரு. வடக்கிருந்து வந்த திருமூலர் திருக்காரிக்கரை வழியா திரு ஆலங்காடு, காஞ்சிபுரம், திருவதிகை, தெல்லை, தெல்லை என்றால் சிதம்பரம், திருவாடுதுறை, அப்படி திருமூலர் வடக்கு இருந்து தென் திசை நோக்கி வரும்போது இந்த வழியா தென் திசை வந்திருக்கிறார் 10ஆம் திருமுறையில்.
என்ன அழகா சொல்றாரு அந்த வந்த வழிய. இந்த குளத்திலையும் குளிச்சிருப்பார் தானே திருமூலர். அத்தனை அத்தனை சிறப்புடையது இந்த வழி. இந்த மண்ணுடைய சிறப்பு. திருக்காரிக்கரை என்பது பல்பதியும் நெடுங்கிரியும் படர்வனமும் சென்றடைவார் செல்கதி முன் திருக்காரிக்கரை பணிந்து தொல்களையின் பெரும்பேந்த தொண்டர்கள் பின் உம்பர்குடாம் மல்கு திருக்காலத்தி மாமலை வந்தெய்தினார். என்ன அழகா சொல்றாரு. பல்பதியும் நெடுங்கிரியும் படர்வனமும் சென்றடைவார் செல்கதி முன் திருக்காரிக்கரை பணிந்து தொல்களையின் பெரும்பேந்த தொண்டர்கள் பின் உம்பர்குடாம் மல்கு திருக்காலத்தி மாமலை வந்தெய்தினார். அத்தனை அத்தனை நாவுக்கரசருடைய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் அழகா பதிவு பண்ணியிருக்கிறார். இந்த வழியா வந்து காலத்தி போறாரு. தென் திசையிலிருந்து வடக்கு நோக்கி போறாரு இல்லையா. வடக்கு நோக்கி போறார் நாவுக்கரசர். காரைக்கால் அம்மையாரும் நாவுக்கரசரும் தென் திசையிலிருந்து வட திசை நோக்கி போனாங்க. திரும்பி வந்தாங்க. காரைக்கால் அம்மையார் முத்தித்தலம் திரு ஆலங்காடு, அப்படியே வரிசையா திருவையாறு, அப்பர் கையாய காட்சி, அங்க முழுகிறாரு, இங்க வர்றாரு. எப்படி இதெல்லாம்? வடக்கு இருந்து வந்த திருமூலர் இந்த வழியா வந்திருக்கிறாரு. தென் திசையிலிருந்து போனவங்க வந்து வடக்க போனாங்க, இந்த வழியா போயிருக்கிறாங்க. திரு ஞானசம்பந்தர், திரு நாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சாமிகள் இந்த வழியா வந்து காலத்தி போயிருக்கிறாங்க. இந்த மலையும் பக்கத்துல பாருங்க என்ன அழகா சொல்றாரு. பல்பதியும் நெடுங்கிரியும் படர்வனமும் சென்றடைவார் செல்கதி முன் திருக்காரிக்கரை பணிந்து. அப்படின்னா திருக்காரிக்கரையில் அந்த சிவபெருமானாரை வணங்கி இருக்கிறார்களே, எத்தனை பெரிய சிறப்பு. திரு ஞானசம்பந்தர், திரு நாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சாமிகள் வணங்கிட்டு காலத்தி போறாங்க. அங்க பதிக பாடலாம் பாடுறாங்க இல்லையா. திரு ஞானசம்பந்தர் வந்து சந்தமார் அகிலோடு சாதி தேக்கு அம்மரம் உண்டுமா முகலியன் கரைதனில் உமையொடும் மந்தமார் பொழில்வளர் மல்குபன் காலத்தி எந்தையார் இணையடி என் மனத்து உள்ளவே. திரு ஞானசம்பந்தருடைய பாடல் வந்து காலத்தி பாடல். அத்தனை அத்தனை பொருள் பொதிந்த ஒரு திருமுறை பாடல்கள். ஏன்னா கோயில் குளம், கோயில் குளம் அறியாமலேனும் அறிந்தேனும் செய்து செல்கின்ற தீவினைகள் எல்லாம் நெறி நின்று நன்முகில் சேர் காலத்தி நாதன் அடிப்பணிந்து பொன்முகை ஆடுதலும் போம். என்ன அழகா சொல்லுது. அப்படின்னா பொன்முகை ஆற்றுல தண்ணியில குடிச்சுட்டு அந்த கார்த்தி பெருமானை வணங்கினால் நல்லது என்று நக்கீர தேவராயார் கைலை பாதி காலத்தி பாதி 50 பாட்டு காலத்தியை பத்தி இருக்கும், 50 பாட்டு திரு காட்சியை பத்தி இருக்கும் இல்லையா, கைலாயத்தை பத்தி இருக்கும் இல்லையா. கைலை பாதி காலத்தி பாதி. என்ன அழகு பாருங்க. அதுல அறியாமலேனும் அறிந்தேனும் செய்து செல்கின்ற தீவினைகள் எல்லாம். தெரிந்து செய்யணுமோ தெரியாத செய்யணுமோ. ஒரு சில செயல்பாடுகள் தெரிந்து செய்யணுமா தெரியாத செய்யணுமா, ஏதோ அறியாமையில ஒரு சில தவறுகள் சரி நீங்குமானா நீங்கும். திருமுறை சொல்லுது அறியாமலேனும் அறிந்தேனும் செய்து செல்கின்ற தீவினைகள் எல்லாம் நெறி நின்று நன்முகில் சேர் காலத்தி நாதன் அடிப்பணிந்து பொன்முகலி ஆடுதலும் போம். அந்த பொன்முகலி ஆற்றுல குளிச்சுட்டு காலத்தி பெருமானை வணங்க வேண்டும் என்று அங்க பதிவு பண்ணியிருக்கிறார். இந்த குளத்துல வந்து குளிச்சிருப்பாங்க தானே. ஏன்னா இதனுடைய சிறப்பெல்லாம் மனசுல வந்து நம்ம மறுபடியும் அசை போட்டு பார்க்கணும். தன்னை என்னை நினைக்க தருவானை சாமி நினைக்கணும். அதுக்கு நமக்கு தகுதி இருந்தால் தானே சாமி நினைக்க முடியும். பழையராம் தொண்டருக்கு எரியரே மிண்டருக்கு அரியரே வருது இல்லையா. எத்தனை எத்தனை திருமுறை பாடல்கள், 27 திருமுறை ஆசிரியர்கள், 63 நாயன்மார்கள் எவ்வளவு கருத்தை சொல்லி இருக்கிறாங்க. பல அடியார் நட்பு நமக்கு வேண்டும். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவங்க பதிவு பண்ணிருக்காங்க ஓலைச்சுவடியில். சம்பந்த சரணாலயம்
தொழிலை பதிவு பண்ணதுனால நமக்கு கிடைச்சிருக்குது இல்லையா? திரு ஞானசம்பந்தருடைய பாடல் வரி எல்லாம் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் மதங்க சூளாமணியார் கணவன் மனைவியாக வாழ்ந்தார்கள், இசையமைத்தார்கள். எருக்கத்தம்பொழியூரில் பிறந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணர் மதங்க சூளாமணியார்கள் இசையமைத்தார்கள் கணவன் மனைவியுமாக. ஒத்த கருத்து, மனமொத்த கருத்து. இதுல பாருங்க, சிவ வழிபாட்டினுடைய சிறப்பே கணவன் மனைவியாக வாழ்ந்து சிவ வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. அப்ப என்ன ஆகுது? மன்னன் எவ்வழியோ குடிமக்கள் அவ்வழி, கணவன் எவ்வழியோ மனைவி அவ்வழி, கணவன் மனைவி எவ்வழியோ குழந்தைகள் அவ்வழி. எப்படி நம்ம அமைப்புக்கெல்லாம் வந்து குழந்தைங்கள்லாம் வந்து ஆர்வமா இருக்கும். சிவபோதகன வாத்தியம் வாசிக்கிறாங்கன்னா எப்படி வாசிக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு இரவு அந்த மார்கண்டைய நாடகத்துல யமதூதுல குழந்தை போடுதுன்னாக்கா எப்படி சின்ன சின்ன குழந்தைங்கலாம் போடுது, எப்படி அது ஆகுது? வளரும் பயிர் முறையிலேயே தெரியுது இல்லையா? அந்த வழிபாடு செய்வது என்பது அப்படியே வரிசையா வருது. பெற்றோர்கள் பேசும் மொழியை குழந்தை பேசுவதை போல. அது எந்த மொழியா இருக்கட்டும், எந்த நாடானா இருக்கட்டும், உலகத்தில் எத்தனையோ மொழிகள். ஒரு சில மொழிக்கு வந்து எழுத்து வடிவமே இல்லை. ஆனா நம்ம மொழிக்கு இலக்கண இலக்கியத்தோடு அத்தனை எத்தனை சிறப்பு. தமிழ் மொழிக்கு எத்தனை இலக்கண இலக்கியத்தோடு அதெல்லாம் வந்து எப்படி வருது? நமக்கு என்ன வருது? அதான் இறையருள். புவனியல் போய் பிறவாமையில் நாம் போக்குகின்றோம் அவமே. 30 முக்கோடி தேவர்கள் வருத்தப்படுறாங்க இந்த மண்ணுலகில் பிறக்கலையே அப்படின்னு சொல்லி. ஆனா நமக்கு அந்த புண்ணியம் இருக்குது இல்லையா? இப்போ எத்தனை திருப்பாட்டுகள். இமையோர் நாயகனே இறைவா என் இடர் துணையே, கமையார் கருணையினாய் தருமா முகில் போல் மிரட்டா, உமையோர் கூருடையாய் உருவே திருக்காலத்தியுள் அமைவே உன்னை அல்ல அறிந்தேத்த மாட்டேனே. சுந்தரனுடைய திருப்பாட்டு காலத்தில என்ன சொல்றாரு? கண் இமைக்காதவர்கள் அவர்களுக்கும் தலைவர் யாரு? நம்ம சிவபெருமானார். பண்டும் இன்றும் என்றும் பாருங்க. நம்ம விழா இப்ப நடக்குதுன்னா அந்த விழாவுக்கு தலைமை யாரு? விழா தலைவர். பண்டும் இன்றும் என்றும் விழா தலைவர் சிவபெருமானார். அவர் தலைமையில் நடக்குது விழா. என்ன அழகு! கண் இமைக்காதவர்களுக்கும் நம்ம தலைவர் சிவபெருமானார், கண் இமைக்கிறவங்களுக்கும் நம்ம தலைவர். எப்படி? இமையோர் நாயகனே இறைவா என் இடத்துணையே, துன்ப நீக்கத்துக்கு துணை சிவ வழிபாடு, இன்ப ஆக்கத்துக்கு சிவ வழிபாடு. ஆமா, ஏன்னா ஒரு நெல் பயிர் பண்ணாலும் 3 மாச பயிர்னா 6 மாச பயிர்னா 6 மாசம் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சாதான் விளைச்சல். நீ 5 மாசம் அறுவடை பண்ணா நெல் இல்ல, அரிசி இல்ல, வெக்கில் தான் கிடைக்கும். அவசரப்பட்ட ஆகாது, அவசரப்பட்ட ஆகாது. செய்ய வேண்டிய வேலையை மிகச்சரியா செய்யணும். சிவ வழிபாடு எத்தனை சொல்லுது? அந்த தனிமனித ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறது. அங்கையில் ஐவீரல் அஞ்செழுத்துமே. திரு ஞானசம்பந்தருடைய பாடல் வரி வரும். சுவாமி பாருங்க, 5 விரல் நமக்கு படைச்சிருக்கிறாரு. தாயின் கருவில் நம்ம வளரும் போது, தந்தையின் உடம்பில் இருக்கும்போது உருவம் இல்லை, அது ஒரு புள்ளிதான். அந்த உயிரனுக்கு உருவம் இல்லை. ஆனா தாயின் கருவறையில் வந்த பிறகு கருவாய் கிடந்துன் கடலே நினையும் கருத்துடையேன், உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் பயின்றேன், உனதருளாய் திருவாய் பொழிய சிவாய நம என்று நீரணிந்தேன், தருவாய் சிவகதினி திருப்பாதிரி புலியூர் அரணே. 5 விரல சுவாமி படைச்சிருக்கிறாரு. கையில, காலில், வலது இடது. கையை வீசி நடக்கிறோம்னா 5 விரல நம்ம கண்ணுக்கு தெரியுது. 5 எழுத்து நினைவுக்கு வரணும் தானே. சிவச்சந்தனையா இருக்கணும். அல்லும் பகலும் அந்தியும் சந்தியுமாக. சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து தூங்கும் போது கபடி ஆடும். அது என்ன கபடி ஆடுறது? பகல் பொழுதில் அது விளையாட்டில் ஆர்வமுடைய குழந்தையாக இருந்தா மாலையில வந்து கபடி ஆடுதுன்னா இரவு தூங்கும் போது கபடி ஆடும். தூக்கின
நம்ம பார்க்கிற மாதிரியா வீட்டுல ஒரு 5 வயசு 10 வயசு குழந்தை என்ன சொல்லுது? அந்த பள்ளியில் நடந்த நிகழ்ச்சியை பேசும் குழந்தை தூக்கின. நமக்கு கனவா வருதுன்னா குழந்தை அது சொல்லாமல் வெளியே வரும். அதுபோல துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சகம் மற்ற அடிவார்த்து வந்த கூற்று அஞ்ச உதைத்தன 5 எழுத்துமே. எது அஞ்ச உதைக்கும்? 5 எழுத்து உதைக்கும் தீய சக்தியை, நல்ல சக்தியை மேலும் மேலும் வளரச் செய்யும். அதான் திருமுறை. அந்த கண்டு முட்டு கேட்டு முட்டு சொன்னாங்களே, அவங்க என்ன பண்ணாங்க? சக்தி நாகபுஷு அறுத்து விட்டாங்க. தண்டாயுதத்தை வச்சு சிவ வழிபாட்டுக்கு புறம்பா பேசுற நீயே. நம்ம கொரோனாவோட புஷு வரிச்சு நம்ம கொரோனான்னு சொன்னா புரியும். தண்டாயுதம் சொல்லுவாங்க. அந்த தண்டாயுதத்துல நாகபுஷு இழுத்து என்ன பண்ணாரு சக்தி நாயனார்? 63 நாயன்மாரில் சிவ வழிபாட்டுக்கு புறம்பா பேசக்கூடாது. திரு ஞானசம்பந்தர் அந்த திருச்சேரி நம்ம தருமபுரம் பக்கம் காரைக்கால் பக்கம் வரும்போது திருமுறையை குழந்தை அடியார் கூட்டம் பாடிக்கு வர்றாங்கன்னா அந்த இடைமறித்து பரிகாசம் செய்கிறார்கள். யாரு? அந்த கண்டு முட்டு கேட்டு முட்டு சொன்னவங்க. வாதம் பண்ணக்கூடாது. அதாவது சிவ வழிபாட்டை நம்ம நல்லா உணரணும். மறுபடியும் அசை போட்டு பார்க்கணும் அந்த சிறப்பெல்லாம். அப்ப என்ன ஆச்சு? புத்தன் சமன் கழுகையர் பொய்கோடா சித்தத்தவர்கள் தெரிந்து தேறின வித்தக நீரணிவார் வினைப்பகைக்கு அத்திரம் ஆவன 5 எழுத்துமே. 5 எழுத்து சொல்ற அடியார் போட்டோம். அவங்களை பரிகாசம் பண்றீங்க. இடி விழுந்தது புத்தன் நந்தியின் தலைவன் தலையில் இடி விழுந்தது. இதெல்லாம் அந்த இயற்கை தான் செய்ய வேண்டிய வேலையை செய்யும். மெய் வாய் கண் மூக்கு செவி 5 மிகச்சரியா தன்னுடைய செயல்பாட்டை செய்யும் போது பஞ்சபூதங்கள் தன் செயல்பாட்டை செவனே செய்யுதுதானே. பருவ காலத்தில் அந்த பருவமழை பொழியும் போது நந்தி வாக்கியத்தை என்ன அழகா வந்துங்குது. எவ்வளவு பெரிய சிறப்பு இது. அல்லும் பகலும் அந்தியும் சந்தியுமாக நந்தி வாக்கியத்தை வந்துக்கினே இருக்குது. எவ்வளவு உயரமான மலைகள் இந்த பகுதியெல்லாம் பாருங்க. சதாசிவ கோணை, கைலாச கோணை, மூல கோணை, சிங்கிரி கோணை, நம்ம திரு காரிக்கரை கோணை, பூடிக்காடு, இதெல்லாம் மலை ஊற்றிட்டு தண்ணி வருதுன்னா எப்படி வருது? மலை ஊத்து நந்தி வாக்கியத்தமா வருது. என்ன அழகா சொல்றார் நாவுக்கரசர் புராணத்துல ஷேக்ஸ்பியர் பெருமான்? பல்பதியும் நெடுங்கீரியும் படர்வனமும் சென்றடைவார் செல்கதி முன் திருக்காரிக்கரை பணிந்து. அப்படின்னா காரிக்கரையில் சிவபெருமானை வழிபாடு பண்ணியிருக்கிறார் நாவுக்கரசர். இந்த வழியா வர்றப்போ நம்ம காஞ்சிபுரம், திருவள்ளம், திருமாப்பேரு, நம்ம கோவம், தக்கோலம், எத்தனை திருப்பாசூர் இதெல்லாம் வந்து வழிபாடு பண்ணிட்டு திரு ஆரங்காட்டிலிருந்து வரும்போது இந்த வழியா அப்ப என்ன ஆகுது? வழிபாடு பண்ணியிருக்காரு தானே. இங்க அத்தனை சிவனடியார்கள் ஒன்று கூடும் இடங்கள் எல்லாம் வந்து புனிதமான இடங்கள். திரு ஞானசம்பந்தர் பதிவு பண்ணியிருக்கிறார். என்ன அழகா சொல்றாரு? சாந்தம் கமல் மருகின்ற சந்தை ஞான சம்பந்தன் ஆந்தன் பழையனூர் ஆழங்காட்டி எம்மடிகளை வேந்தன் அருளாலே விரித்த பாடல் இவைவெல்லாம் சேர்ந்த இடமெல்லாம் தீர்த்தமாக சேர்வரே. தீர்த்தம் என்றால் எது? புனிதமான இடங்களாக மாறும் என்று சொல்லுகிறார் திரு ஞானசம்பந்தர். திரு ஆலங்காட்டு பாடல்ல சீர்காழியில் பிறந்த திரு ஞானசம்பந்தர் சாந்தம் கமல் மருகின்ற சந்தை ஞான சம்பந்தன் ஆந்தன் பழையனூர் ஆலங்காட்டி எம்மடிகளை வேந்தன் அருளாலே. ஆமா, வேந்தன் அருள் இருக்கணும். அத பாருங்க தலைப்பு என்ன அழகா சொல்லுது? தன்னை என்னை நினைக்க தருவான்னா சுவாமியுடைய எண்ணம் மறுபடியும் அசை போட்டுனே இருந்தாதான் நமக்கு அது உள்வாங்க முடியும். பாருங்க, திருமுறை பாடல்னாலும் எனக்கு மனப்பாடம் ஆகலப்பா அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அதை மறுபடியும் முயற்சி பண்ணணும். ஒரு ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் போய் படிக்கிறோம்னா 1 வருட காலம் 2 வருட காலம்
ஆரம்ப வகுப்பு குழந்தைக்கு பாடம் நடத்தணும்னா 2 வருஷ காலம் பயிற்சி தேவைப்படுதுன்னா, ஆனா திருமுறைக்கு மட்டும் விதைச்சா அப்பயே விளையுமா? அது 6 மாச பயிர்னா 6 மாசம், 3 மாச பயிர்னா 3 மாசம் ஆகும் தானே. சாதாரண படிப்பறிவே இல்லாத விவசாயி கூட 5 சென்டிமீட்டருக்கு ஒரு நடவு, 2 நாத்து நடவு போடுறா இடைவெளி வச்சு. மல்லியோ ரோஜாவோ வச்சா 5 அடிக்கு ஒரு செடி, மாங்காய் செடியோ தேங்காய் செடியோ வச்சா 5 25 அடி இடைவெளி. அது நடுப்பு ஊடு பயிர்களும் பண்றாரு. ஒரு எள்ளோ கொல்லோ ஊடு பயிர். ஏன்னா மாங்காய் செடி பெருசா வந்தாதான் அது மீறி விளையாது. ஆனா சின்ன சின்ன செடியா இருக்கும்போது ஒரு 5 வருட காலம் அது பலன் கொடுப்பதற்கு ஆகுதுன்னா அந்த 5 வருஷமும் இடையில ஊடு பயிர் பண்ணுவாங்க. துவரையோ ஏதோ ஒண்ணு, காராமணியோ ஏதோ ஒண்ணு போட்டு பயிர் பண்ணுவாங்க. படிப்பறிவே இல்லாத விவசாயி கூட தன்னுடைய செயல்பாட்டை எப்படி எல்லாம் பண்றாரு, சாமி உணர்த்துறாரு. இதையெல்லாம் சாமி எப்படி உணர்த்துறாரு? சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவரோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்தன்று பொன்வழி நின்னும் தவண சடைமுடி தாமரை ஆனே. இதெல்லாம் பெரிய கருத்துகள், ஆழமான சிந்தனை, சாதாரணம் அல்ல. ஆழமான சிந்தனை கொண்டு அதை நோக்கும் போது நமக்கு அந்த நல்ல வழி வரும். அல்லும் பகலுமாய் நின்றார் தாமே, அந்தியும் தந்தியும் ஆனார் தாமே, சொல்லும் பொருளெல்லாம் ஆனார் தாமே, சாத்திரமும் தோத்திரமும் ஆனார் தாமே, பல்லுரைக்கும் பாவெல்லாம் ஆனார் தாமே, பழன பதியா உடையார் தாமே, செல்லும் நெறிகாட்ட வல்லார் தாமே, திருவாலங்காடுடையும் செல்வதாமே. நாம் செல்லுவதற்குண்டான வழி வேணும் இல்லையா? நல்ல வழி வேணும் இல்லையா? ஆடி அமாவாசை விதை போட தெரியுது, தை அமாவாசை விதை போட தெரியுது. 15 நாள்ல பந்தல் போடணும் தானே. பந்தல் போட்டா போதுமா? அந்த அவரைக்கொடி மேல சாம்பல் போடணும், சாம்பல் போடணும். அப்பதான் புழு பூச்சி சேடைகள்லாம் வராது. சரி, சாம்பல் போட்டா மட்டும் போதுமா? களை எடுக்கணும். அந்த அவரைக்கொடி பக்கத்துல உப்பளாங்கொடி, கட்டுக்கொடி, ஜீஞ்சல் கொடி எல்லாம் வந்தா வேரோட பிடுங்கி போடணும். அவரைக்கொடி தான் நமக்கு வேணும். அருகம்பில் எங்க வரணும்? வரப்புலதான் வரணும். அருகம்பில் நத்துல வரக்கூடாது. அதுபோல தேவையில்லாதெல்லாம் நம்ம களை எடுக்கும் போதுதான், நீக்கும் போதுதான் அது வரும். ஒரு பால், பசும்பால் பாத்திரம் நல்லா இருந்தாலுமே அந்த பசும்பால் வாங்கி நம்ம காய்ச்சினா அது பாலாவும் தயிராகவும் மோராகவும் வெண்ணியாகவும் நெய்யாகவும் ஆகும். பாத்திரம் சுத்தமா இல்லாத இருந்தாக்கா பசும்பால் எப்படி நல்லா இருக்கும்? அது எப்படி காய்ச்சினா நல்லா இருக்கும்? சிவ வழிபாடு எத்தனை எத்தனை சிறப்பு. செல்லும் நெறிகாட்ட வல்லார் தாமே. சுவாமி வழி காமிக்கிறார் நமக்கு. நல்லா இதெல்லாம் ஆழமான சிந்தனைகள். அல்லும் பகலும் அந்தியும் சந்தியும். எப்படி தண்ணி வந்துங்குது நந்தி வாக்கியத்தான். எத்தனை எத்தனை அழகு. மலையிலிருந்து வர்ற தண்ணி பாருங்க, அப்படியே மழை வெள்ளம் அந்த மணல் அச்சும் போடுது. வருஷமாச்சுன்னா 10,000 15,000 இந்த மணல் கொட்டுறாங்க, மறுபடியும் அச்சும் போடுது. எத்தனை எத்தனை சிறப்பான செயல்பாடு. நம்முடைய செயல்பாடுகளை நல்லா கவனிக்கணும். கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்றோம்னா அந்த இலையெல்லாம் கொண்டு போறதுக்கு அந்த டிராக்டர் கட்டு வச்சுக்கிறாங்க. நம்ம சாப்பிட்ட அந்த இலையெல்லாம் அதுக்கு பிறகு அப்புறப்படுத்த முடியல. எந்த அளவுக்கு அந்த நிர்வாகம் செய்யுதுன்னா, கோயில் நிர்வாகமா இருக்கட்டும், இதுல செய்ய ஒரு பணி செய்யும் அந்தவர்களாகட்டும், அந்த எப்படியெல்லாம் நமக்கு இதுல ஈடுபாடு வரணுமோ அப்படியெல்லாம் சுவாமி அழைக்கிறார் இல்லையா? அல்லும் பகலுமாய் நின்றார் தாமே, அந்தியும் சந்தியும் ஆனார் தாமே, சொல்லும் பொருளெல்லாம் ஆனார் தாமே. நம்ம எதை பேசினாலும் சிவசிந்தனையா இருக்கணும். நெல்லு கொத்தினாக்கா அரிசி வரும். ஒன்றுல உமியை போட்டுட்டு உடைக்கிற எவ்வளவு நேரம் கொத்தினாலும் அரிசி கிடைக்காது. சிவ வழிபாடு இருக்கும் போது என்ன அழகா சொல்றாரு சிவபெருமான். முக்தி கடவுள் சேத்தரியா கையான் திருவாசகம் சொல்லுது இல்லையா? கை கூப்பி வணங்காத பெருதெய்வம் எது? சிவ வழிபாடு. சுவாமி கை கூப்பி வணங்குற அவசியம் ஒண்ணும் இல்லை. அத்தனை எத்தனை சிறப்பு. அந்த சிவ வழிபாட்டுடைய பெருமையை நம்ம உணரணும் இல்லையா?
முத்தா முக்தி தரவல்ல முகில் மென் முளையார் உமைபங்கா சித்தா சித்தி திறங்காட்டும் சிவனே தேவச்சிங்கமே பத்தா பத்தல் பலர் போற்றும் பரமா பழையனூர் மேய அத்தா ஆலங்காடா உன் அடியாருக்கு அடியேன் ஆவேனே. திரு ஆலங்காட்டு பாடல்ல சொந்தனுடைய திருப்பாட்டு. முக்தி கடவுள் நம்ம சுவாமிக்கு 1000 திருநாமங்களில் முக்தி கடவுள் சிவபெருமானாருக்கு. எது முக்தி கொடுக்கும்? சிவ வழிபாடு. சுந்தரர் சொல்றாங்க வேளாண் திருமுறையில முத்தா முக்தி கடவுள். பொருள் இருக்கிறவங்க தான் கொடுக்க முடியும். ஒரு விவசாய குடும்பத்துல விதை நெல் இல்லைன்னா அந்த வீட்டுக்கு போப்பா விதை நெல் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு 5 கிலோ 10 கிலோ வாங்கி போய் விதைய நாத்தாங்காலில் விட்டு நடவு போட்டால் அந்த குடும்பம் வந்து பசி இல்லாமல் சாப்பிட முடியுது. ஏன்னா ஏதோ காரணம் விதை இல்லாமல் இருக்கிறாங்க. நம்ம எப்படி ஆடி அமாவாசை அவரைக்காய் விதையும் பாதல் விதையும் பூசணி விதையும் கைப்பதில் வாங்கிடுறோம். நம்ம வீட்டு விதை அவங்களுக்கு பயன்படும், அவங்க வீட்டு விதை நமக்கு பயன்படுது இல்லையா? அதனால தான் பாரு கோபுர கலசத்தில் எதை போடுறாங்க? தினை அரிசியை போட மாட்டாங்க, வரகு அரிசியை போட மாட்டாங்க. சிறுதானியம் கம்பு கேவுரு தெனை வரகு எல்லாம் முழு தானியம் போட்டு எதுக்கு வைக்கிறாங்க? ஒரு காலகட்டத்தில் நமக்கு ஏதோ மழை இல்லாம ஒரு குறைபாடு வந்ததுன்னாக்கா விதை நெல் கூட இல்லாம ஆச்சுன்னா அப்ப என்ன பண்றது? கோயில் கோபுரத்துல கலசத்தில் இருக்கிற ஒரு விதை விளைச்சலுக்கு பயன்படும். பெரியவங்க எந்த அளவுக்கு அதை சிந்தனை பண்ணி அதை பதிவு பண்ணியிருக்கிறாங்க, செயல்பாடு செய்திருக்கிறாங்க. இதெல்லாம் சிந்திக்கணும் தாங்க. நம்ம கோயில் கோபுரத்துல ஏன் நெல் போடுறாங்க? அரிசி போடலாம் இல்லையா? ஏன் அரிசியை போடல? அரிசி முளைக்காது, ஆனா நெல் முளைக்கும் தானே. எத்தனை சிறப்பு! மண்ணின் மிசை வான் பொயிற்று நதிகள் தப்பி மண் உயிர்கள் கண்சாம்பி உணவு மாறி விண்ணவர்க்கும் சிறப்பில் வரும் பூசை ஆற்றா மிக்க பெரும் பசி உலகில் விரவக் கொண்டு பண்ணமரும் மொழி உமையான் முளையின் ஞான பலரா வாயருடன் அரசன் பார்மேல் கண்முதலான் திருநீற்று சார்பினோர்க்கும் கவலை உருவோ என கருத்தில் கொண்டார். திரு ஞானசம்பந்த புராணத்தில் வரும். இது கதி இல்லாம ஒரு காலகட்டம் வந்தா என்ன பண்றது? மண்ணின் மிசை வான் பொயிற்று, மழை இல்லாம ஆச்சு. பாருங்க, இந்த வருஷம் நல்லா மழை பெய்யுது, காடு சிரிக்குது. பாருங்க, பச்சை பச்சையே ரெண்டு அந்த மர உச்சிலையும் நெல்லிக்காய் கடுக்காய் தாண்டிக்காய் மரத்துல காய்க்குது. நமக்கு மருந்தா பயன்படுது. எத்தனை சிறப்பு! இந்த கிராமத்துல காசு கொடுத்து வைத்தியம் பண்ணிக்க முடியாதவங்க எதனா ஒரு சில குறைபாடு உடம்புல இருக்குதுன்னா வைத்தியக்காரங்க கடுக்காயை கொடுத்துட்டு வைத்தியம் பண்ணிப்பாங்க. எப்படி? கடுக்காய் வந்து ஒரு பொருள் காட்டு, நம்ம காட்டுல விளையுது. நெல்லிக்காய் கடுக்காய் தாண்டிக்காய் இந்த காட்டுல மலை மேல மலை உச்சியில யாரும் விதையை கொண்டு போய் போட்டாங்க. அந்த மலை உச்சியில அது எப்படி காய்க்குது? இதெல்லாம் உடல்நலக்குறைவு ஏற்பட்டா அந்த உடல்நலக்குறைவு சரியாகணும்னா என்ன ஆகுது? அந்த வைத்தியக்காரனுக்கு கொடுத்து அந்த குறைபாட்டை நீக்கிக் கொள்வது. அந்த வைத்தியக்காரர் யாருன்னா வசதியே இல்லாதவங்க, உண்மையிலேயே வசதி இல்லைன்னா அந்த நெல்லிக்காய் கடுக்காய் தாண்டிக்காயை கொடுத்து அவங்களுடைய நோயை நீக்குவார் அந்த வைத்தியக்காரன். பாருங்க, நம்ம ஊர்ல கூட பாருங்க வைத்தியகார குடும்பம் சொல்லுவாங்க. வழி வழியா வரும். என்ன அழகு! இதெல்லாம் கொஞ்சம் நம்ம நல்லா ஆழமா சிந்திக்கணும். திருச்சிற்றம்பலம். ஐயா, இந்த மதிய சாப்பாடு சாப்பிடும் போது இந்த உணவு சாப்பிட்ட பிறகு அந்த தட்டுங்கள்லாம் வந்து அந்த தட்டு வச்சிருக்கிறாங்க. கீழே போடாதீங்க. ஏன்னா கோயில் நிர்வாகத்துக்கும் சிரமமா இருக்குது, நமக்கும் சிரமமா இருக்குது. அந்த தட்டுன்னு போட்டுடுங்க. அவங்க எங்க என்ன பண்ணணுமோ அது பண்ணிப்பாங்க. கொண்டு போய் பால் பண்ணாதீங்க, உணவுக்குள்ள பால் பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொரு நெல்லும் சிவமா நினைக்கணும். எத்தனை ஒரு வேப்பம்பழம் கீழே விழுந்தா கூட வரவண பாண்டியனுக்கு சிவமாக தெரிந்தது. எப்படி? வேப்பம்பழம் கீழே விழும்போது அந்த கனிமண் பகுதியா இருந்தா அப்படியே நிற்கும், அப்படியே பாதி உள்ள
அந்த ஈர களிமண்ல பாதி மேல அது சிவலிங்கமாக தெரிந்தது. யாரு? வரகுண பாண்டியனுக்கு. தவளைக்கான கச்சுதுன்னாக்கா அழகான்னு கேட்குதான். அது அந்த சிவ சிந்தனை இருக்கணும். அது போல நம்ம அந்த உணவு பரிமாறுவது என்பது 2வது பத்திரம்னா மறுபடியும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆனா அந்த உணவை வீணாக்க கூடாது. உணவு வீணாக்கலாம். எத்தனை 6 மாசம் காலம் அந்த விவசாயி நெல் நாற்றங்கால் விடுவதற்கு முன்பே அந்த நிலத்தை உழவு செய்கிறாரு. அத்தனை சிறப்பா அதெல்லாம் செய்யும் போது